கிழமை வரலட்சுமி பூஜைங்கிறனால நாங்கள் வியாழக்கிழமை வந்துட்டோம். அப்போ தான் அம்மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணணும். அதனால நானே சீக்கிரமாக வரணும்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி அம்மா எல்லாமே கழுவி வச்சிட்டாங்கல்ல, நம்ம பொட்டு வைப்போம், இல்லை விளக்குக்கும் பொட்டு வைக்கலான்னு விளக்குக்கெல்லாம் எடுத்து வச்சு பொட்டு வச்சு திரி போட்டு எண்ணெயெல்லாம் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வாழைக்குலலாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அது வேறு சைடில் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நாளையில் வந்து அரிசியெல்லாம் வச்சு அதை வந்து சைடில் வைக்கிறதுக்காக இடம் செட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அம்மனுக்கு மேடை மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிவி ஸ்டாண்ட்லாம் எடுத்து அதில் வந்து வேஷ்டிலாம் போட்டு அதை வந்து ரெடி பண்ணி அதுக்கு மேலே பட்டு துணியெல்லாம் வச்சு அப்புறம் வந்து பலகை அதுக்கு மேலே கலசம் வச்சுட்டு கலசத்தில் வந்து மஞ்சக்கயிறு அந்த துணைக்கயிறுன்னு சொல்லுவாங்களே அதை வந்து கட்டிட்டோம். அப்புறம் வந்து அதுக்குள்ளே குடத்துக்குள்ளே போகிறதுக்கான என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். கருகுமணி, அப்புறம் பூவு, வெள்ளி காயினு, அப்புறம் கோல்டு காயினு, அப்புறம் குங்குமம், மஞ்சள் இந்த மாதிரிலாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா உள்ளே போட ஆரம்பிச்சிட்டோம். பூஜைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பவுட்ரு இருக்குது, அந்த பவுட்ரு, அப்புறம் பச்சை கற்பூரம், கோல்டு காயினு, சில்வர் காயினு, அந்த நெல்லிக்காய் விதை, தாமரை விதை இதெல்லாம் உள்ளே போட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்து தேங்காவெல்லாம் மஞ்சள் போட்டு வச்சுட்டோம். அம்மனோட முகத்துக்கு அதுதான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுட்டு அதில் வந்து குங்குமமும் போட்டுட்டு நாங்கள் அது சேலையெல்லாம் கட்டினோம். சேலையெல்லாம் கட்டுறதுக்கு ஆல்ரெடி வேறு சேலை எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த சேலை தான் கட்டணும்னு ஏதோ அம்மாவுக்கு தோணிருச்சு. அதனால் இந்த சேலையை எடுத்து கட்டிட்டு அப்புறம் அம்மனை அழைக்கிறதுக்காக முன்னாடி எடுத்து வச்சிட்டோம். முன்னாடி எடுத்து வச்சுட்டு தூபமெல்லாம் போட்டுட்டு தீபாராதனை காமிச்சிட்டு அப்புறம் அம்மனை வந்து அழைக்கிறதுக்காக ஒரு பாட்டும் பாடிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு அம்மனை வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போய் கீழே வச்சிட்டோம். அந்த அம்மன் சிலை மாதிரி வச்சுருக்கிறதுக்கு கீழே வச்சுட்டு அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்தது விநாயகரை வச்சுருந்தோம். விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தோம். அது வெளியே தான் இருந்தது. அதையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அதில் சாமிக்கு விளக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் அடுத்த நாள் காலையிலே அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்மனுக்கு பிரசாதமெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தீபாராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தாம்பூலம்லாம் ரெடி பண்ணோம். இந்த வருஷம் வந்து தாம்பூலத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 அணை ஆட் பண்ணியிருந்தோம். சீப்பு, கண்ணாடி, மை இது எல்லாமே வந்து அப்புறம் மெஹந்தியும் ஆட் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே ஆட் பண்ணி ஒவ்வொன்றுலையும் தாம்பூலத்துலேயுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கே ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவும் ஒவ்வொருத்தங்களும் தீபாராதனை காமிச்சிட்டு சிலவங்கெல்லாம் பாட்டெலாம் பண்ணாங்க. பாட்டெலாம் பாடி முடிச்சுட்டு அப்புறம் காலையில் பூஜையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் மதியானம் அண்ணிங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களாம் வந்து நான் 108 போற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் அவங்க பாட்டெலாம் பண்ணாங்க. அவங்க பாட்டின பாட்டில் எங்கள் அப்பா, என் தம்பி எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பாடிட்டு இருந்தாங்க. சரி பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறதை கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சது பாட்டெலாம் பாடிட்டு 108 போற்றிலாம் சொல்லிட்டு அப்புறம் தீபாராதனை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக காட்ட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அக்கா வந்தாங்க. அவங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் இதெல்லாம் பாட்டெலாம் பாடிட்டு அப்புறம் தீபாராதனைலாம் காமிச்சு முடிச்சுட்டு நான் அப்புறம் சாயந்தரம் வந்து பூஜை வச்சுருந்தோம். அதுவும் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் புனர் பூஜைக்கு ரெடி பண்ணணுங்கிறக்காக சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிட்டு அப்புறம் அம்மனுக்கு வந்து மாலை மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மாடியில் எங்கள் வீட்டு மாடியில் இருந்துச்சு. அப்புறம் அதே அம்மனுக்கு மாலை மாதிரியே வச்சுட்டு தீபாராதனைலாம் காமிச்சிட்டு அம்மனுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நாங்கள் அம்மனுக்கு கலசத்தையும் எடுக்கணுங்கிறக்காக கலசத்தை எடுத்து அரிசி அண்டால வச்சுட்டு அப்புறம் படைச்ச சாப்பாடு